வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். தேசிய கொடி வரைபடத்தில் நிகழ்ந்த அந்த தவறு சாதாரணமானது அல்ல, பிரதமர் கூறுகிறார். சீன பத்திரிகையொன்று தனது முதல் பக்க செய்தியில் பிரசுரிக்கப்பட்ட நாட்டின் தேசிய கொடியான ஜலூர் கமிலாங் வரைபடத்தில் பிறை சின்னம் விடுபட்டு போன தவறு சாதாரணமானது அல்ல என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். தேசிய கொடியில் பிறை சின்னம் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். எனவே இந்த விவகாரத்திற்கு சட்ட ரீதியாகவே தீர்வு காணப்பட வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டார். அதேவேளையில் இந்த விவகாரத்தை மிகைப்படுத்திக் கொண்டு இருக்க வேண்டாம் என்று சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு பிரதமர் ஆலோசனை கூறினார். காரணம், இவ்விவகாரத்தில் சட்டம் தனது கடமையை செய்யும் என்பதால் இதனை சட்ட நடைமுறைக்கே விட்டுவிட வேண்டும் என்று டத்தோஸ்ரீ அன்வார் கேட்டுக்கொண்டார். எந்த ஒரு நாட்டிலும் தேசிய கொடி என்பது மிக முக்கிய அடையாளமாகும். எனவே இது குறித்து விளக்கம் அளிப்பதற்கும் மன்னிப்பு கேட்பதற்கும் முன்னணி சீன பத்திரிகையான சின்சியூ டெய்லிக்கு இடமளிக்க வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார். ஜசீகாவின் பொதுச் செயலாளராக 3 தவணை காலத்திற்கு பிறகு பொறுப்பிலிருந்து விலகுவதாக கால நிர்ணயத்தை இன்று அறிவித்த ஆந்தனி லாக், அதற்கு முன்னதாக கட்சியில் செய்ய வேண்டிய சீர்திருத்தங்களை திராணியுடன் முழுவீச்சில் செய்வதற்கு உறுதி பூண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஜசீகாவில் தற்போது 2வது தவணையாக பொதுச் செயலாளர் பதவி வகித்து வரும் ஆந்தனி லாக் பதவி விலகுவதற்கு முன்னதாகவே கட்சிக்கு கொண்டு வரக்கூடிய உருமாற்று திட்டங்களை இப்போது முதல் வகுத்து வருவதாக கூறுகின்றார். அரசியல் உலகம் நிச்சயமற்ற தன்மைகளால் நிறைந்திருந்தாலும் கட்சியில் தாம் கொண்டுள்ள இலக்கு மற்றும் நோக்கம் ஒருபோதும் மாறாது என்று அவர் உறுதியளித்தார். 3 தவணைக்கு பிறகு கட்சியின் வேறு எந்த பதவியையும் தொடராமல் ஓய்வு பெறுவதே தனது நோக்கமாக உள்ளது என்று போக்குவரத்து அமைச்சரான ஆந்தனி லாக் இன்று மனம் திறந்தார். பஹாங் மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளும் அத்துமீறல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என்று மேன்மை தங்கிய பஹாங் சுல்தான் அப்துல்லா அறைகூவல் விடுத்துள்ளார். அரசு நிலங்களை சட்டவிரோத விளைச்சல் நிலங்களாக ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடாது. பஹாங் மாநிலத்தில் 14,494.9 ஹெக்டேர் பரப்பிலான நிலங்கள் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்துக் கொள்ளப்பட்டு பலதரப்பட்ட தானிய வகைகள் பயிரிடப்பட்டு வருவதாக சுல்தான் குறிப்பிட்டார். அதேவேளையில் பஹாங் அரசுக்கு சொந்தமான நிரந்தரமாக பாதுகாக்கப்பட்ட 5,997.9 ஹெக்டேர் வனப்பகுதியிலும் அத்துமீறல்கள் நடந்திருப்பதாக சுல்தான் தெரிவித்தார். விவசாயம் என்ற பெயரில் பஹாங் அரசுக்கு சொந்தமான நிலங்கள் சூறையாடப்படுவது ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று சுல்தான் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். ரவுப்பில் சட்டவிரோதமாக நடவு செய்யப்பட்டதாக கூறப்படும் 200க்கும் மேற்பட்ட முசாங் கிங் டுரியான் மரங்களை பஹாங் அரசு வெட்டி சாய்த்த சம்பவத்தை தொடர்ந்து இத்தகைய சம்பவங்கள் ஒரு படிப்பினையாக இருக்க வேண்டும் என்று சுல்தான் வலியுறுத்தினார். கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் மூடப்பட்ட கில்லான் தெங்கு அம்புவான் ரஹிமா மருத்துவமனையின் பிரேதங்களை குளிப்பாட்டும் பகுதி மீண்டும் திறக்கப்பட்டுள்ளது. தங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க அந்த பகுதி மீண்டும் திறக்கப்படுவதற்கு அனுமதி அளித்த மருத்துவமனையின் இயக்குநர் டாக்டர் செல்வமலருக்கு தேசிய மனிதநேய ஒற்றுமை இயக்கத்தின் தலைவர் செல்வேந்திரன் முனியாண்டி தமது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். கோவிட்-19 காலகட்டத்தில் நோய் பரவலை தடுக்கும் வகையில் இந்த பகுதி மூடப்பட்டது. பின்னர் அந்த நோய் பரவலிருந்து நாடு கட்டங்கட்டமாக வழக்க நிலைக்கு திரும்பியது. எனினும் மருத்துவமனையின் பிரேதங்களை குளிப்பாட்டும் பகுதி மட்டும் நீண்ட காலமாகவே திறக்கப்படாமலேயே இருந்தது. இந்நிலையில் இறந்தவரின் உடலை இறுதி காரியங்களுக்கு தயார் செய்யும் வகையில் இந்த பகுதி மீண்டும் திறக்கப்பட வேண்டும் என்று கடந்த மாதம் கோரிக்கை மனு ஒன்றை தாம் வழங்கியதாக செல்வேந்திரன் தெரிவித்தார். பெண்டமிக் டைம்ல இருந்து இங்க பிரதத்த பிள்ளையாற்ற இடத்த அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. யாரு அது எல்லா இடத்துக்கும் அவங்க க்ளோஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப அதன் அடிப்படையில் நம்மளோட குறிப்பா B40 உள்ளவங்க ரொம்ப சிரமத்துக்கு உள்ளானாங்க. ஏன்னா அந்த குணவு பிள்ளையாற்ற இடம் இங்கே இல்லாததுனால அவங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட். அதே நேரத்தில் காஸ்கேட்டுக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. அதனால அப்போ அதை திறந்து விடணும் ஒரு மனு செஞ்சோன்னே ஒரே வாரத்தில் டாக்டர் செல்வமலர் தலைமையில் அவங்க தான் இங்கே பங்காரா அவங்க இந்த இடத்த திறந்து விட்டுட்டாங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்னைக்கு 17ஆம் தேதி நாளாக மட்டும் நாங்கள் ஒரு கவர்மெண்ட் என்ஜிஓட
காஸ்கெட் ஷரிகாட் காஸ்கெட்டோட உரிமையாளர் இங்கே இருக்காங்க. டாக்டர் ரூபன் இருக்காரு, நம்ம டாக்டர் குணேந்திரன் அங்கே இருக்காரு. அவங்க எல்லாம் இணைந்து ஒரு நன்றி தெரிவிக்கிற அளவுக்கு வந்து நம்ம புல்லாரா வந்து பார்க்க வந்திருக்கோம். பார்த்துட்டு அவங்கள்ட்ட வந்து நம்ம வந்து ஒரு தேங்க்ஸ் கிவிங் சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லியிருந்தோம். மரியாதை நிமித்தமாக மருத்துவமனைக்கு மேற்கொள்ளப்பட்ட இந்த வருகையின் போது தேசிய மனிதநேய ஒற்றுமை இயக்கத்தின் தலைவர் செல்வேந்திரனோடு ஹெவன் ஃபியூனரல் நிறுவனத்தைச் சேர்ந்த டத்தோ ருவேன் சர்மா, கைலாசம் ஷாலாம் காஸ்கெட் நிறுவனத்தைச் சேர்ந்த டத்தோ ஸ்ரீ குணேந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டனர். 50க்கும் மேற்பட்ட திரை நட்சத்திரங்கள் ஒன்று கூடும் மாபெரும் விழா 17th Annual Edison Awards பினாங்கு ஸ்பைஸ் அரினாவில் மே 17 மாலை 5 மணிக்கு. குடும்பத்தோடு வாங்க, கொண்டாட்டத்தோடு போங்க. உடனே டிக்கெட் புக் பண்ண மை டிக்கெட் ஏசியாவை விசிட் பண்ணுங்க. பென் வடிவிலுள்ள கேமராவை பயன்படுத்தி தனது முன்னாள் அண்ணியின் நிர்வாண படத்தை வீடியோவில் ரகசியமாக பதிவு செய்ததாக பொறியியலாளர் ஒருவர் மலாக்கா ஐர்கரோ மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றஞ்சாட்டப்பட்டார். 35 வயதுடைய அந்த பொறியியலாளர் மேஜிஸ்ட்ரேட் நூருல் அஷிகின் ரொஸ்லி முன்னிலையில் நிறுத்தப்பட்டு குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்டது. 40 வயதுடைய தனது முன்னாள் அண்ணிக்கு அவமதிப்பை ஏற்படுத்தும் வகையில் இந்த வக்கிரச் செயலை சம்பந்தப்பட்ட பொறியியலாளர் கடந்த 2024ஆம் ஆண்டு மத்திய வாக்கில் மலாக்கா துங்கா மாவட்டத்தில் தஞ்சோங் கிளிங் பகுதியிலுள்ள தனது வீட்டின் குளியல் அறையில் புரிந்ததாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் கூடிய பட்சம் 5 ஆண்டு சிறை அல்லது அபராதம் அல்லது இரண்டுமே விதிக்க வகை செய்யும் குற்றவியல் சட்டம் 509வது பிரிவின் கீழ் அந்த நபர் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார். ஜோஹர் பாரு பங்குனான் சுல்தான் இஸ்கண்டார் கட்டட வளாகத்தில் போலீசாரின் சாலை தடுப்பு சோதனையிலிருந்து தப்பிச் சென்ற 27 வயது நபர் தீவிரமாக தேடப்பட்டு வருவதாக போலீஸ் துறை அறிவித்துள்ளது. கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு 8:50 மணியளவில் போலீசாரிடம் மிக ஆவேசமாக நடந்து கொண்ட அந்த நபர் கடமையிலிருந்த 2 போலீஸ்காரர்களிடம் மிகவும் மூர்க்கத்தனமாக நடந்து கொண்டதாக ஜோஹர் பாரு ஸ்லாத்தான் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி ரவுப் ஸ்லாமாட் தெரிவித்தார். கோலாலம்பூர் மையப்பகுதியில் மேடான் இம்பி லிட்டில் டாக்காவில் குடிநுழைவுத்துறை அதிகாரிகள் நேற்று மேற்கொண்ட சோதனை நடவடிக்கையில் எந்தவொரு பயண ஆவணமின்றி காணப்பட்ட 506 சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டனர். வங்காளதேசிகளின் ஆக்கிரமிப்பு பகுதியாக அடையாளம் காணப்பட்டுள்ள லிட்டில் டாக்காவில் நேற்றிரவு 7:30 மணியளவில் இந்த சோதனை நடத்தப்பட்டது. நகரி சம்பிலான் குடிநுழைவு இலாகா மற்றும் தேசிய பதிவு இலாகா ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் மேடான் இம்பியிலுள்ள 4 மாடி கட்டிடத்தின் 6 தொகுதிகளில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. ஒவ்வொரு அறையும் 600 ரிங்கிட் வாடகை என்ற அளவில் வங்காளதேசிகளும் இதர வெளிநாட்டவர்களும் அந்த கட்டடத்தில் சொகுசாக தங்கியிருப்பது தெரியவந்துள்ளது. இந்த சோதனையின் போது குடிநுழைவுத்துறை அதிகாரிகளின் பிடியிலிருந்து தப்பிக்க கட்டடத்திலிருந்து குதிக்க முற்பட்ட 2 வெளிநாட்டவர்கள் காயத்திற்கு ஆளாகினர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.